Hi friends, welcome to Swastik Tattoo Studio. இன்னைக்கு நம்ம டேட்டூவை பற்றி ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். போட்டுக்கும் போது உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான கலர் மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு டார்க்காக இருப்பாங்க ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரெட் கலரு அந்த மாதிரி வேறு விதமான கலர்ஸுங்க வந்து போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ பட் அவங்க போட்டால் கூட அந்த கலர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா வந்து பிரைட்னஸாக தெரியாது, வைப்ரண்ட்டாக இருக்காது. அது ஏன்னா இப்போ ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலர் இங்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்கின் எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகும். ஃபாரினர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்கின் ஃபேராக இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லா விதமான கலர் ஷேட்ஸும் வந்துட்டு டேட்டூ இங்கில் வந்துட்டு அவங்களோட டேட்டூக்கு நல்லா மேட்ச் ஆகும். பட் நம்ம இந்தியன் ஸ்கின் அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீட்டிஷ் கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை விட இல்லைன்னா நம்ம சவுத் இண்டியன்ஸில் இன்னும் வந்துட்டு நம்ம டார்க்காக இருக்கிறாங்க ஸ்கின்னு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலர் இங்க்கு தான் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இன்டென்ஸ் பிராண்ட் இங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் 73 ஷேட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ரெட்லேயே வந்துட்டு ரெட் கலரில் நீங்கள் இங்க் எடுத்துட்டிங்கன்னா அரௌண்ட் 4 to 5 ஷேட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஸ்கின்க்கு எந்த கலரு நல்லா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட டேட்டூ லைஃப் லாங் வந்துட்டு வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு ஒரு மேஜரான 6 காம்ப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்கின் டைப்ஸ். ஸோ இந்த ஸ்கின்க்கு நீங்கள் எந்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டுடியோவுக்கு கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்க இனிஷியலாகவே நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். ஸோ அவங்களோட ஸ்கின்க்கு வந்துட்டு எந்த கலரு நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் அடமெண்ட் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் டேட்டூஸு. அவங்க எடுத்துகிட்டு வர பிக் வந்துட்டு ஃபாரினர் ஸ்கின் பிக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாம்பிளில் எனக்கு கலர் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். பட் நாம் அவங்கக்கிட்ட அதை எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ உங்களோட டார்க் ஸ்கின்க்கு வந்துட்டு நீங்கள் பெட்டர் கேன் கோ ஃபார் பிளாக் நெக்ஸ்ட் அண்ட் ரெட். மேஜர் கலர் இஸ் ரெட். நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிளாக் ரெட் இஸ் த நெக்ஸ்ட் மேஜர் கலர், டார்க்கஸ்ட் கலர். ஸோ அந்த மாதிரி உங்களோட டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் டேட்டூன்றது வந்துட்டு இட்ஸ் அ பெர்மனன்ட் ஒன். உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூடவே இருக்க போகிறது ஒரு விஷயம். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறதோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு டிசைனாக வந்துட்டு உங்கள் பாடியில் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அந்த டேட்டூ வந்துட்டு லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கணும். ஸோ மற்றவங்க பார்க்கும்போது அது வந்து ஒரு வைப்ரண்ட் லுக் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். டிசைன் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படலாம். பட் உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபஸ்ட்டு அவரோட ஒப்பீனியன் கேளுங்க. உங்களோட ஸ்கின்க்கு வந்துட்டு இந்த டிசைனு நம்ம கலர்ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்குமா, ஃப்யூச்சரில் நல்லா தெரியுமா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. உங்கள் டேட்டூ இங்க்லேயே வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு அதிகமான பேர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பிளாக் இங்க் தான். இது பாருங்க, இது மேட் இன் த USA. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லேபிள் வந்துட்டு ஆன்லைனில் வந்து நிறைய சேல் ஆகுது. பட் அதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு. ஸோ இது வந்துட்டு நாம் ஒரு ரிஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிட்ட இருந்து நாம் டைரக்ட் ஃப்ரம் USA நாம் வர வச்சுட்டு நாம் அதை யூஸ் பண்ணுறோம் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேட்டூ இங்க்ஸ் வேணுனாலும் மெட்டீரியல் எது வேணுனாலும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக்கு இந்த இங்க்கு வந்துட்டு தான் ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஏன்னா எல்லா விதமான டார்க், மீடியம், ஃபேர் ஸ்கின்க்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாக் கலரு. இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ரெட், இந்த இன்டென்ஸு இல்லை இன்னொரு பிராண்டும் இருக்குது, டைனமிக் பிராண்டு. அதையும் வந்துட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வர கிளைண்ட்டோட ஸ்கின் டைப் வந்து நமக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த ஸ்கின்னை பொறுத்து அவங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு
அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கும் அவங்களோட டேட்டூ அப்படின்ட்டு நாங்கள் அவங்களுக்கு சஜஷன் கொடுப்போம். ஒரு முக்கியமான அட்வைஸ் ஆஸ் அ டேட்டூ ஆர்டிஸ்டாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டேட்டூ பண்ணிடாதீங்க. ஓகே, பிகாஸ் சீப் டேட்டூஸ் ஆர் நாட் குட், குட் டேட்டூஸ் ஆர் நாட் சீப். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப் லாங் உங்கள் பாடியில் இருக்க போகிறது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100,000 அதுக்காக வந்துட்டு நீங்கள் உங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. ஓகே, ஸோ சீப் டேட்டூஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து லோக்கல் லிங்க்ஸ் அந்த நீடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஐ ஹர்ட் அபவுட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆர் நாட் சேஞ்சிங் த நீடில். ஸோ அதனால நீங்கள் அதில் கவனமாக இருங்க. உங்களோட டேட்டூஸ் வந்துட்டு உங்களோட சிந்தனையோட வெளிப்பாடு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறீங்க உங்களோட டேட்டூ மூலமாக. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறீங்க. இதுதான் என்னோட சின்ன அட்வைஸ். ஓகே, நாளைக்கு நம்ம இன்னொரு டிப் பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.